மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாலேயும் சாலையிலும் குவிச்சு வச்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இதுதான் மிக மிக முக்கியமா இருக்குது. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தோம். புயல் வெள்ளம் இப்படி பண்ற இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்த அதிமுக அரசாங்கம். அது மாதிரி விவசாயிகள்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்கா எங்களுக்கு இது மாதிரி பல முறை பாய்ச்சிருக்கு இந்த ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கல என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க. சார் இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான். இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும். இதை வச்சுக்கிட்டு இருக்கிற மூட்டையை எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான், கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்தோமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது. முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்றைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்குது. அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகை வழங்க வேண்டும். இன்னொன்று, இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரிருந்த நெற்பயிர்கள்லாம் முளைச்சு போச்சு. அந்த வயல்லையே முளைச்சிட்டுது நெல்மணிகள்லாம். அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வழங்க வேண்டும். முறையான பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இந்த இடத்துல கூட ஒத்து வராதுங்கிற மாதிரி தான் விவசாயிகளோட கருத்து இருக்கு. அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைச்ச மாதிரி தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் இந்த வெள்ளச்சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீடு திட்டமா கொடுத்தோம், இழப்பீடும் கொடுத்தோம். அதாவதுமா அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நல்லா தூர்வாரணும். தூர்வாருகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். இந்த ஆட்சியில் முறையா தூர்வாரல. ஒன்று. இரண்டாவது, பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சார், அதெல்லாம் அவருடைய கருத்து, சொந்த கருத்து. ஒவ்வொரு கட்சி எங்க கட்சியில் இருக்காங்க, ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதை விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நான் சொல்றேன், போர்க்கால சட்டமன்றத்திலே இதை பேசினேன். போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து சொல்லி அடுக்க வேணும். அப்படி அடுக்கினா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும், காலியாக இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில் குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு கையிலாகாத அரசு, திறமை இல்லாத அரசாங்கம், நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது இன்னொன்னு, அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம்
அதையும் செய்ய தவறிவிட்டது. இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது. இன்னும் கொள்முதல் நிலையங்களை 40 ரூபா போட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை நிறுத்துறதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? நீங்க எதுக்கோ போறீங்க, நான் அதெல்லாம் வச்சுங்க. பெரிய பெரிய பிரச்சனை. முதல் நெல்லை கொள்முதல் செய்யணும் எப்படியோ, அப்புறம் பின்னாடி இப்ப இருக்கிற பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணிகள், சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணிகள் போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடமிருந்து நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யணும். அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை. பின்ன நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் எதிர்காலத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையா மண்ணிலை சிந்து உழைத்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கின்ற விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிடத்திலிருந்து சுருண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் அமைத்தால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காங்க. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கிறோம். ஆனா 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் நேரடி கொள்முதல் செஞ்சோம். ஆனால் நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இதை உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும்போது நாங்கள் இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறார். அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. எங்க கோரிக்கை வச்சாங்க அதான் தெரியாது. ஏங்க நீங்க முதல்ல நீங்க தெரியும், உங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்கிறாரு. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவூட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுக வேணுங்க. அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் தானே ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான். ஆனா நீங்க எல்லாத்தையும் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. இப்ப இது என்ன அரசியல் ஆக்கிட்டு இருக்குன்னா கண்ணு விட்டு அழுதுறாங்களே. நீங்க தான் பாத்தீங்க. எதுக்கு எதிர்கட்சி இருக்குது? அவில இதே ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்தில். ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்யும் சொன்னார். புரிஞ்சுங்களா? இப்ப நாங்க என்ன தவறு செஞ்சோம்? ஊடக நம்பர்கள் பத்திரிகை என்னோடய வந்தீங்க. பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் செய்யவில்லை. இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சரி, எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி. ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது. இது ஒரு சாயத்தை பூச பாக்குறாங்க. என்ன உங்களுக்கே தெரியுமில்ல. இப்ப காலையிலிருந்து வந்திருக்கிறீங்க, ஊடகமோ பத்திரிகை என்னோட தான் வந்திருக்கேன். நான் அரசியல பண்ணேன். இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன, இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்க சொல்றோம். இது என்ன சரியானதுதான்? இதுல என்ன தவறு இருக்குது? இதுல என்ன அரசியல் இருக்குது? மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழகத்தோட துணை நிற்போம் சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் 2-3 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும்போது 3 நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றாரு. இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் 7-10 நினைக்கிறேன், 7-10 இதே அறிக்கை கொடுத்தேன். 7-10 இவர்கள்லாம் செய்வாங்க, சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நான் அறிக்கையில
நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன். 7/10 கொடுத்தேன். இன்னைக்கு என்ன தேதி? 23 நினைக்கிறேன், 22. எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கொடுத்தல் இருந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணியெல்லாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட, அப்பவே இந்த அரசு கண்டுகொள்ள. இதனால விவசாயிகள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம், எங்க திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொலைவிட்டு இருக்கேன். லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, இதையெல்லாம் முன்கூட்டியே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதுல எந்த அரசியல்? நீங்களே பத்திரிகை உடனே போய் பாருங்க, இதுல என்ன அரசியல் இருக்குது? அரசியலை செய்ய வந்தேன், இதுவரைக்கும் அரசியலே பேசல. நீங்க கேட்கறதுனால தான் இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்புலேருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் வந்து டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல்ல இந்த தடையும் இல்லை, அதே மாதிரி அந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, எல்லாம் நிருபர் தானே, என்னை விட்டுருங்க, போய் பாருங்க. மீண்டும் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பத்திரிக்கை? நீங்க வந்தீங்களா? நான் இருக்கும்போது வந்தீங்களா? கண்ணீர் விட்டு அழுதாங்களா ஒரு அம்மா? இதுக்கு என்ன முதலமைச்சர் பேசுவார்? நியாயமா நடுநிலையோட போடுங்க. நான் எனக்காக நீங்க போடவே வேண்டாம். அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது? என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமானம் வச்சு நான் முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை பூச்சி வச்சு 20 நாள் ஆகுது, எல்லாம் முளைச்சு போச்சு, என்ன செய்வது என்று தெரியல. அந்த அம்மா கதறுது. இதுதான் நீங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போட வேணும். இதுதான் முதலமைச்சர் கொண்ட செய்தி. வேற என்ன செய்யறது? பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அதிமுக சார்பில் அரசியல் சார்பில் எவ்வளவு கோரிக்கை நிவாரணம் கொடுக்கணும் அதிமுக சார்பில் கோரிக்கை எங்க கணக்கிட வேணுங்க. எவ்வளவுன்னா இப்ப போய் கணக்கிட்டா தான் தெரியும். நாங்க பார்வையிட்டு வந்திருக்கிறோம். அதுதான் அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் நீங்க புயல் வெள்ளம் இது மாதிரி சேதம் அடைஞ்சிருந்தா நாம ஒரு குறிப்பிடலாம். ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணி எல்லாம் முளைச்சிருக்கு. குறிப்பிட்ட காலத்துல இந்த விவசாயிகளிடத்திலிருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது அரசுடைய தவறு. இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேற வழி கிடையாது விவசாயிகளுக்கு. இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க. ஈரப்பதம் 22%, 24% இருக்குது, அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க. விவசாயிகள் என்ன செய்வது? பல நாள் பூச்சி வச்சிருந்த காரணத்தால இந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போயிட்டு இல்லை. அது எதுக்குமே பயன்படாது. இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளை கட்டெறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். நேற்று வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு சார். எதுங்க? நேற்று வரைக்கும் அரசாங்கத்துல எடுத்த பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. ஏங்க ஒவ்வொரு இடத்துலயும் கிட்டத்தட்ட இப்போ பாத்தீங்கன்னா 30 லட்சம் மூட்டை கொள்முதல் செய்ய இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் திருவையாறுல மட்டும் பாத்தீங்கன்னா மாரநேரி 2 கொள்முதல் நிலையத்தில் 13,000 மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் 6,000 மூட்டை கொள்முதல் செய்யும். இந்தல்லூர் 2 கொள்முதல் நிலையத்தில் 12,000 மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே இன்னும் எடுக்காத கிடக்குது. 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும், ஒரு தொகுதியில் மட்டும் 55,500 மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரடி கொள்முதல் கொடுக்கப்பட்டது. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு 5,000 மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பேரையூரில் 10,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள 10,000 மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் டிபிசி குடோன்லேருந்து குடோனுக்கு எடுத்துகிட்டு போகல. கீழ நாகை அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. நெம்மேலி அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. அங்க ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 2 இடத்துலையும் 6,000, 5,000 மூட்டை அங்கேயே
அதில் இருப்பு அந்த குடோனில் இருக்குது. அதையும் டிபிசி சென்டர்லேருந்து இந்த குடோனுக்கு எடுத்துகிட்டு போகல. இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோனில் கூட அடுக்கினா தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்குது. அப்போ தான் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என்று அங்கே இருக்கிறவங்க தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மானிட்டரிங் ஆஃபீஸர் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனையும் உடனுக்குடன் பேசி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதால இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது வேண்டாம், அவர் சொல்றது வேண்டாம். நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நேரடியாக என்னோட வந்தீங்களா இல்லையா? பாத்தீங்கல்ல, அவர் கதற காட்சியெல்லாம் பாத்தீங்கல்ல, இதுக்கு என்ன பதில்? சரி, நாங்க சரி, இப்ப எல்லா குடோன்லயும் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, எல்லா குடோன்லயும் உள்ளேயும் இருக்குது. அதாவது ஏற்கனவே நேரடி கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் அடுக்கி கிடக்குது. பல திறந்த வெளியில அவர்களும் அடுக்கி அந்த மலையில முளைச்சிருக்குது. எல்லாமே பார்த்தீங்க. அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில தான் பார்த்துருக்கிறோம். இந்த 3 மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. உற்பத்தி செய்யப்பட்டது இதுவரைக்கும் ஒரு 55% தான் இவர்கள் கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 45% கொள்முதல் செய்யலீங்க, அங்கங்க கிடக்குது. இப்ப நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா இன்னும் முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்? குடோன்ல இருந்து இயக்கம் செய்யப்படாம இருக்குல்ல, அந்த மூட்டை எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு? வெளி மாநிலத்துல இருந்து அரிசி வாங்குறாங்களா? ஏன்னா நீங்க தான் பத்திரிகை தான் கண்டுபிடிக்கணும். பத்திரிகையால தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இவ்வளவு கிராஸ் பண்றீங்களா, அவையில கிராஸ் பண்ணுங்க. ஏங்க இவ்வளவு மூட்டை அடுக்கி வச்சிருக்கீங்களா? இங்க வந்தாரு உணவுத்துறை மந்திரி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? இவ்வளவு மூட்டை டிபிசியில் அடுக்கி வச்சிருக்கிறீங்க, ஏன் இந்த மூட்டையை எடுத்துட்டு போகல? வெளியில திறந்த வெளியில் இவ்வளவு மூட்டை இருக்குது, இதை ஏன் கொள்முதல் செய்ய மாட்டேங்குது? ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அவை சொல்ல இந்த சைடு அந்த சைடு இல்ல, விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நேரடியா நீங்க எல்லாம் வந்தீங்க, பத்திரிகை உடனே அத்தனையும் வந்தீங்க, பாத்தீங்கல்ல. இதை கொள்முதல் செய்யணும் நான் சொல்றேன். இதை கொள்முதல் செய்ய முடியலைன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை ஒத்துக்கிறாங்களா ஐயா? இது யார் பாதிக்கிறா? விவசாயி தானே பாதிக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயியோட வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பித்தான் இருக்குது, வேற எந்த சோர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் விழிப்போறது செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது? பல 100 ஏக்கர் சம்பா பயிர்கள் நட்டுருக்காங்க, அதுவும் தண்ணீர தான் நிக்குது. நீங்க கொள்முதல் பத்தி அதாவது நெற்றுக்கு பயிரும் தான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ ஒவ்வொன்றா தான் பிடிக்க முடியும். இவர்கள் ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டு, நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கல. அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. நன்மை கிடைக்கலாம்னு பரவாயில்ல, அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விற்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது. இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன்.